ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க. ஃபயரான ஒரு ப்ரமோ தான். நம்ம காவேரியா மறுபடியும் ஒரு துடிப்போட ஒரு ஃபயரோட பேசுகிற மாதிரி. ஏன்னா கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் காமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அமைதியாக பேசி அப்படி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக பசுபதி கிட்ட காமிச்ச கோவம் தான் இப்போ மறுபடியும் அவங்க வீட்டு ஆளுங்க மேலேயே காட்டுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது கண்டிப்பாக காவேரியோட இன்னொரு முகத்தை வந்து அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. பாருங்களேன், அக்காவும் தங்கச்சியும் உள்ள போனாங்க இல்லையா? இது அநேகமா நாளைக்கு எபிசோட் தான். உள்ள போனவங்க 2 பேரும் சேர்ந்து கால் பண்ணி காவேரி கிட்ட பேசுறாங்க. "அந்த வீட நீ தான் வாங்கணும்னு சொன்னியா?" அப்படின்ட்டு. "ஆமா அக்கா" அப்படின்னு சொல்லவும், "அந்த வீடு உனக்கெல்லாம் தர முடியாது" அப்படிங்கிற மாரி அவ்ளோ ரூடா, அவ்ளோ திமிரா, அ என்ன ஒரு ஆட்டிட்யூடு கங்காக்கு. இது ஆனா ரொம்ப டூ மச்சா இருக்கு. யாருக்கு வேணா குடுப்பேன், உனக்கு மட்டும் குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. "நீ வாங்கக்கூடாது அந்த வீட்ட" அப்படின்னு. "நான் ஏன் வாங்கக்கூடாது? நான் வாங்குவேன். அந்த வீட்ட விக்கிறீங்க அப்படின்னா, நான் தான் வாங்குவேன்" அப்படிங்கிற மாரி காவேரியும் அடிச்சு சொல்றாங்க. "அந்த வீட்டை நாங்க விக்க தான் போறோம். ஆனா உனக்கு விக்க மாட்டோம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏதோ 3வது மனுஷன் கிட்ட சொல்ற மாரி சொல்றாங்க பாருங்களேன். ஆக்சுவலா காவேரியும் ஒரு பொண்ணு. காவேரி சைன் பண்ணா தான் விக்க முடியும். அ இங்க வந்து காவேரி வாங்குறதுனாலும், அக்கா, தங்கச்சிங்க நாங்க 2 பேரும் சைன் பண்ணலன்னா, உன்னால எப்படி வாங்க முடியும்? நாங்க விக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க, காவேரி சைன் பண்ணா தான் விக்க முடியும் அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேட்ஜ் கூடமா இல்லாம இருக்காங்க? கண்டிப்பா. காவேரி இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். நல்ல கேள்வினாலும் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி.